நேர்களே, தற்போது மிக முக்கியமான ஒரு செய்தியை பார்த்து கொண்டிருக்கோம். பிரேக்கிங் செய்தியாக, பொங்கல் பண்டிகை விடுமுறையொட்டி அதிக கட்டணம் உள்ளிட்ட விதிமுறைகள் ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்களை அமைத்து போக்குவரத்து ஆணையரகம் சமீபத்திலே உத்தரவிட்டது. ஆனால் இது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கத்திலே கட்டண கொள்ளை ஆரம்பித்து விட்டார்கள். சென்னை கன்னியாகுமரி வழக்கமான கட்டணம் என்று பார்த்தால் 1050 ரூபாய். ஆனால் தற்போது கட்டணம் 3899 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒரு டிக்கெட்டின் விலை சென்னை கன்னியாகுமரி. அதற்கு அடுத்தபடியாக மற்ற பார்ப்போம். சென்னையிலிருந்து நெல்லை வழக்கமான கட்டணம் 799 ரூபாய். தற்போதைய கட்டணம் 3420 ரூபாய். நீங்களே பார்த்துக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட 4.5 மடங்கு, 5 மடங்கு என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கட்டணம் உயர்ந்திருக்கிறது. அடுத்ததாக சென்னை ராமேஸ்வரம் வழக்கமான கட்டணம் 900 ரூபாய். ஆனால் தற்போதைய கட்டணம் 2999 ரூபாய். கிட்டத்தட்ட இதுவும் 3 மடங்கு, 3.5 மடங்கு, 4 மடங்கு என்று சொல்லலாம். இன்னும் நாள் நெருங்க இன்னும் 4 மடங்கை தாண்டக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதே போன்று சென்னை கோவை வழக்கமான கட்டணம் 849 ரூபாய். தற்போது 2699 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. எனவே தற்போது கட்டணங்கள் இந்த அளவுக்கு. அடுத்ததாக நீங்கள் பார்க்கலாம், சென்னை கோவையை பார்த்தோம். சென்னை கோவை சென்னை மதுரை வழக்கமான கட்டணம் 640 ரூபாய். ஆனால் தற்போதைய கட்டணம் என்று பார்த்தால் 3200 ரூபாய். இது எல்லா தனியார் ஆப்கள் மூலமாக, ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்படும் கட்டணங்கள் இப்படிதான் இருக்கின்றன. சென்னை மதுரைக்கு அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய பார்த்தால் திருச்சி வழக்கமான கட்டணம் 600 ரூபாய். தற்போதைய கட்டணம் 3550 ரூபாய். கிட்டத்தட்ட 5.5 மடங்கு, 6 மடங்கு என்றே சொல்லலாம். இவ்வளவு பெரிய கட்டண வசூல் வெளிப்படையாகவே ஆன்லைனில் புக் செய்தால் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஆம்னி பேருந்துகளின் நிலை. இதை ஏற்கனவே அரசாங்கம் சார்பிலே போக்குவரத்து ஆணையரகம் பொங்கல் பண்டிகை விடுமுறையொட்டி அதிக கட்டணம் வசூலித்தால் அது உள்ளிட்ட பல விதிமுறை மீறல்கள் இருக்கின்றன. அந்த ஈடுபடும் ஆம்னி பேருந்துகளை கண்காணிக்க 30 குழுக்களை அமைத்திருக்கிறார்கள். இந்த குழுக்கள் என்ன செய்யும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்றால், உரிமம் இல்லாமல் இயக்குவது, அதிக கட்டணம் வசூலிப்பது, விதிமுறை மீறல் உடனடியாக நாங்கள் சோதனை நடத்தி தமிழகம் முழுவதும் நடவடிக்கை எடுக்க போகிறோம் என கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது இந்த கட்டண வசூல் வேட்டையை ஆரம்பித்து விட்டார்கள். இது கொள்ளையோ கொள்ளை என்பார்களே, அப்படி ஒரு பகற்கொள்ளை தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அடுத்ததாக பேருந்துகள் மட்டுமல்ல, ரயில்வேலும் அதிகாரப்பூர்வமாகவே அவர்கள் மறைமுகமாக ஒரு கொள்ளையை நடத்தி கொண்டிருக்கிறார் கூற வேண்டும். தற்போது அண்மையிலே ஒரு நண்பர் பயணம் செய்ய கோயம்புத்தூரிலிருந்து சென்னைக்கு பயணம் செய்திருக்கிறார். அவசரமா வந்து கொண்டிருக்கிறார். டிக்கெட் கிடைக்கவில்லை. எனவே வழக்கம் போல் தட்கலில் சென்றிருக்கிறார்கள். தட்கல் டிக்கெட்டிலும் பிரீமியம் தட்கல் தான் கிடைத்திருக்கிறது. 2 சீட் தான் இருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். 2 சீட் தானே இருக்கிறது என்பதற்காக சாதாரண கட்டணத்திட 2-3 மடங்கு அதிகமாக 6886 ரூபாய்க்கு டிக்கெட் 2 பேருக்கு பதிவு செய்திருக்கிறார்கள், பிரீமியம் டிக்கெட் மூலமாக, தட்கல் மூலமாக. ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் பல சீட்டுகள் காலியாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது, இவ்வளவு சீட்டுகள் காலியாக இருக்கும்போது எதற்காக தட்கலுக்கு என்ற ஒரு டிக்கெட்டை கொடுத்து இவ்வளவு அதிக பணத்தை, கட்டணத்தை வசூலிக்கிறார் என தெரியவில்லை. இது அப்பட்டமான அநியாய கட்டண வசூல் நடக்கிறது ரயில்வே துறையில். ரயில்வே துறை இன்டர்நெட்ல அதிகாரப்பூர்வமாக, சட்ட ரீதியாக அவர்கள் டிக்கெட் தட்கல் மற்றும் பிரீமியம் தட்கல் என்று 2 வகையான டிக்கெட் கட்டணங்களை வைத்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது வெளிப்படையாக நடைபெறுகிறது. அதாவது ரயில்வே துறை ஆம்னி பேருந்தாவது சேவை அல்ல, அவர்கள் பிசினஸாக நடத்துகிறார்கள். ரயில்வே பொறுத்த மட்டும் ஒரு அரசாங்க நிறுவனம். அது ரயில்வே துறை இந்தியாவின் மிகப்பெரிய பொது சொத்தாக இருக்கிறது. அந்த துறை ரயில்வே துறை என்பது சேவை துறையாக நடத்தப்படுகிறது. சில இடங்களில் மிக குறைவான ரயில்வே டிக்கெட் இன்னும் இருப்பது பாராட்டக்கூடிய அம்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தட்கல், பிரீமியம் தட்கல் என்பதெல்லாம் அநியாய கட்டண வசூலுக்கு நிச்சயமாக வழிவகுக்கிறது. லாப நோக்குடன் ஒரு தனியார் தொழில் நிறுவனம் போல ரயில்வே செயல்படுகிறது என்பதை தான் சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு சிலருக்கு இந்த அவசர நிலை, எமர்ஜென்சி என்ற வகையில் செல்வதற்கு ஒரு சிலருக்கு தட்கல் நிச்சயமாக உபயோகமாக இருக்கலாம். ஆனால் பொதுவான நோக்கில் பார்க்கும்போது ரயில்வேக்கு கொள்ளை லாபத்தை தருவது இந்த தட்கல், பிரீமியம் தட்கல் டிக்கெட்டுகள் என்பதிலே மாற்று கருத்துக்க முடியாது. எனவே ஆம்னி பேருந்தாகட்டும், அதே போன்று ரயில்வே ஆகட்டும்,
இது போன்ற பொங்கல் போன்ற விடுமுறை நாட்கள் அடுத்தடுத்து வரும்போது மிகப்பெரிய கொள்ளையை தொடர்ந்து அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இது பகல் கொள்ளையாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பகல் கொள்ளை தடுக்கப்படுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது என்பதுதான் தற்போது நமது நேர்கள் பலர் தெரிவித்தார்கள். அதை வைத்துதான் இந்த தகவலை தற்போது கொடுத்திருக்கோம். ஆண்டுதோறும் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முறையாவது இந்த கட்டண வசூல் கொள்ளையை, அநியான கட்டண வசூல் கொள்ளையை தடுப்பார்களா? அதே போன்று ரயில்வே நிர்வாகம் இந்த தட்கல், பிரீமியம் தட்களின் வெளிப்படையாக கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை பார்க்கும் போதே தெரிகிறது. அதை தடுப்பதற்கு ஏதாவது செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே பெரிதாக எழுந்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.